ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜியோ ஃபைபரோடைய அன்பாக்சிங், அப்புறம் ஸ்பீட் டெஸ்ட், அப்புறம் என்னென்ன பிளான்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லை, ஜென்ரல் செட்டிங்ஸ், ஜியோ ஃபைபரோட ஜென்ரல் செட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரையும் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோ போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஜியோ ஃபைபரோட ஸ்பீட் டெஸ்ட் வந்து பண்ணி பார்த்துரும் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து என்னோட பிளான் வந்து பார்த்திங்கன்னா 150 MB ஸ்பீடு, அப்லோட் ஸ்பீட் அண்ட் டவுன்லோட் ஸ்பீடு அன்லிமிடெட் பிளானில் வந்து போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஜியோ ஃபைபர் வாங்கும்போது உங்களுக்கு இந்த பிளான் தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ நான் வந்து காஸ்ட் எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஸ்பீட் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ டவுன்லோட் ஸ்பீடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 142 MP ஸ்பீட் வரையும் வந்து டவுன்லோட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து டெஸ்ட்டில் வந்து காட்டுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து அப்லோட் ஸ்பீட் வந்து செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 133 MP ஸ்பீட் வரையும் அப்லோட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஸோ ஸ்பீட் டெஸ்ட் ரிப்போர்ட்டில் வந்து நமக்கு வந்து காமிக்குது. ஸோ அவங்க சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஸ்பீட் வந்து பார்த்திங்கன்னா 150க்கு வந்து பார்த்திங்கன்னா 142 MP ஸ்பீட் தான். 8 MP தான் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது ஸ்பீட் டெஸ்ட்டில். ஸோ அது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா லாஸ் வந்து எப்பயுமே வந்து இருக்கும், எல்லா ஃபைபர்லேயும் இந்த லாஸ் வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஜியோ ஃபைபரை அன்பாக்ஸ் பண்ணிடுறோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நான் 1 வீக் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஜியோ ஃபைபர். ஸோ இது ஜியோ ஃபைபரோட பாக்ஸ் இது மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே அந்த இண்டிகேஷன் வந்து எரியும். ஸோ க்ரீன் கலரில் வந்து தான் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 5G சப்போர்ட் வரையும் கொடுத்துருக்காங்க. 2G 3G மொபைல்ஸும் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கான ஹாட்ஸ்பாட் இதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து மொபைலே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு போர்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேண்ட்லைன் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும் ஃபோன்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈத்தர்நெட் போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 4 வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு 2 USB போர்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு பவர் அடாப்டர் போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய AC 230 வோல்டேஜ் இன்புட் வந்து கொடுத்துட்டு, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிசியாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பவர் சப்ளை கொடுக்கும். ஸோ 12 வோல்டேஜ் DC 5 amps வந்து ரேட்டிங் வந்து அடாப்டர் வந்து கொடுப்பாங்க இதில். ஸோ வந்து பார்த்திங்கன்னா செட்டோட வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜியோ ஃபைபர் 2 பிளான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 1500. ஸோ நெக்ஸ்ட் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2500 பிளான்ஸ். ஸோ 2 பிளானுக்கு என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களோட நெட் ஸ்பீட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கும். 150 MB ஸ்பீடு டவுன்லோட் அப்லோட் வந்து கொடுப்பாங்க 2 பிளானுக்கும். ஸோ அடிஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் 2500 பிளானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 OTG பிளாட்ஃபார்மோட 1 month சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொடுப்பாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4K சப்போர்ட்டோட செட்டப் பாக்ஸ் வந்து ஒன்று கொடுப்பாங்க. அது வந்து உங்களோட டிவியில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்னபிள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜியோ ஃபைபருக்கு உங்களுக்கு 30 days வந்து ட்ரையல் வந்து பிடிக்கல அப்படின்னா, ஸோ நீங்கள் அந்த ஜியோ ஃபைபரோட செட்டப் பாக்ஸ் வந்து ரிட்டன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த 1500. ஸோ நீங்கள் என்ன பிளானுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணுறீங்களோ 2500னா 2500 வந்து அந்த ட்ரையல் முடிஞ்சு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ரிட்டன் பண்ணால் உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து ரிட்டன் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் எல்லாமே ஜென்ரல் செட்டிங்ஸ் எல்லாமே பார்த்துலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மை ஜியோ அப்போ வந்து டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே மொபைல்ஸில் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிங்க. டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொபைலில் இருக்கும் மேலே ஹோம் பேஜில். ஸோ மேலே ஃபைபர் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து லாகின் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜியோ ஃபைபர் வாங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருப்பீங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுமாதிரி லேண்ட்லைன் நம்பர். ஸோ அந்த நம்பர்ஸ் வந்து கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அந்த மொபைல் நம்பரை வந்து கொடுத்துட்டதுக்கப்புறம் OTP வரும். ஸோ அந்த OTP எடுத்து இதில் வந்து என்டர் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாகின் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ நான் மை பிளானில் வந்து போய் பார்க்குறேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன பிளானில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ தான் ட்ரையல் பிளானில் இருக்கும். ஸோ 30 days வந்து ட்ரையலில் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் டேட்டாஸில் வந்து போய் பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ டேட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து ஜியோ ஃபைபரில் யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறத அந்த ரிப்போர்ட்டை வந்து உங்களுக்கு வந்து பார்த்துக்க முடியும். ஸோ கால்ஸு அதுக்கப்புறம் வந்து டேட்டாஸ் 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டேட்டா ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வைஃபை செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க கீழே. ஸோ இந்த வைஃபை செட்டிங்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஜியோ ஃபைபரோடைய அதாவது பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறதா இருக்கும். ஒரு டிவைஸ் யாருனாச்சும் எக்ஸ்ட்ராவாக வந்து உங்களோட ஃபைபரில் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தாங்களா அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பிளாக் பண்ணி விட்டுலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வைஃபை செட்டிங்ஸ் போனீங்களா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஹாட்ஸ்பாட்டோட நேம் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய வைஃபை ஹாட்ஸ்பாட்டோட பாஸ்வேர்டு வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 டிவைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்று 3G மொபைலுக்கும் 5G மொபைலுக்கும். ஸோ இதில் நீங்கள் 4G மொபைலுக்குமே வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அந்த க்ரீன் கலரில் இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா 2 ஹாட்ஸ்பாட் வந்து உங்களுக்கு சர்ச் ஆப்ஷனில் வந்து காட்டும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 5Gயில் கனெக்ட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஸ்பீடாக இருக்கும். ஸோ இதே 3Gயில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா டிவைஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த டிவைஸ் எல்லாம் கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க உங்களுடைய. ஸோ உங்களுடைய ஜியோ ஃபைபரில் எந்தெந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணி எந்தெந்த மொபைலில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க ஹாட்ஸ்பாட் அப்படிங்கிறத வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க நேமு. ஸோ உங்களை தவிர வேறு ஏதாச்சும் உங்களுடைய ஜியோ ஃபைபரில் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தாங்களா நீங்கள் வந்து பிளாக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெரி சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு எல்லாமே வந்து சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து ஜியோ ஃபைபரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து
ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணணும் ஜியோ ஃபைபரை. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் நியூ அக்கௌண்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிங்க் நியூ அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து கீழே இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுமாரி வந்து ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஜியோ ஃபைபர் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் வந்து பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜியோ ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை அல்லது வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்லைன் நம்பர் வந்து கொடுக்க சொல்லும். அதை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாகின் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இதுமாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மந்த்லி பிளான் போகிறதா இருந்தாலும் மந்த்லி பிளான் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி பிளான்ஸ் வந்து போகிறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். ஸோ அது மேலேயே வந்து அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க என்ன பிளானுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 150 MB ஸ்பீடுக்கு வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறதா இருந்தால் 999 பிளானுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 999 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 MB ஸ்பீடு அப்லோட் ஸ்பீடு டவுன்லோட் ஸ்பீடு வந்து கொடுப்பாங்க. 18 OTG பிளாட்ஃபார்ம் ஒன் மந்த்துக்கான சப்ஸ்கிரிப்ஷனோட வந்து கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 699 பிளான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 MB ஸ்பீட் வரையும் வந்து கொடுப்பாங்க. 30 days வேலிடிட்டி. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஓடிஜி பிளாட்ஃபார்மோட சப்ஸ்கிரிப்ஷனும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 399 பிளான். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 days தான். 30 MB ஸ்பீட் வரையும் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 MB ஸ்பீடில் வந்து வேணும்னா வந்து பார்த்தீங்கன்னா 1499 பிளானுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணணும். ஸோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 days வந்து கொடுப்பாங்க. ஸோ வந்து 500 MB ஸ்பீடு வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 1 GPS ஸ்பீடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன பிளான் வந்து செலக்ட் பண்ணாலும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து ஆட் ஆகி வரும். ஸோ அதை வந்து பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 90 days பிளானுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணுறதால மேலே அந்த டாப்பில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் 90 daysக்கும் ஒரே மட்டும் வந்து நான் ரீசார்ஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் ஸோ அந்த பிளான்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 180 daysக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணால் உங்களுக்கு வந்து ப்ளஸ் 14 days வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து கொடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 360 நாளுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் 30 days வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ணுவாங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இயர்லி வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிங்க. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அந்த பிளானுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணிங்க. ஸோ நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதாவது யூசேஜ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து ரீசார்ஜ் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 150 MB ஸ்பீடில் வழி நீங்கள் ஒரு யூஸருக்காக வந்து ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அட்டன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா 150 MB ஸ்பீடு வழியும் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. நீங்கள் உங்களோட வீட்டில் அப்படி இல்லைனா ஆஃபீஸில் எத்தனை பேர் வந்து கனெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து ஸ்பீடு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி தான் வந்து கொடுப்பாங்க எந்த ஒரு சைட்டுமே. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் ஒரு வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு 150 MB ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் ஆகவே ஆகாது. எந்த ஒரு சைட்லையுமே சரி நீங்கள் டவுன்லோட் ஆனாலும் சரி அப்லோட் ஆனாலும் சரி ஸோ அந்த MP ஸ்பீடுக்கு வந்து அப்லோட் ஆகாது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் ஒரு ஜிபியோட ஃபைல் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்லோடோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 MB ஸ்பீடு தான் வந்து அப்லோட் ஆகுமே. ஸோ அது வந்து மெயினாக வச்சு ஞாபகம் வச்சுங்க. எந்த ஒரு சைட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 150 MB ஸ்பீடில் வந்து டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் 150 MB ஸ்பீடில் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட சர்வர்ஸ் எந்த ஹோஸ்டிங் என்ன பிளானில் இருக்கோ ஸோ அதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாறுபடும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 14 MB ஸ்பீடு 15 MB ஸ்பீடில் தான் நீங்கள் வந்து அப்லோடே பண்ண முடியும். ஸோ ஒரு யூஸருக்கு ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்துங்க. ஒரு யூஸரால் இவ்வளோ தான் வந்து பண்ண முடியும். ஸோ இதுவே டவுன்லோட் பண்ணாலும் ஸோ அதேமாரி தான் அட்டன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ண அந்த பிளானுக்கே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ரீசார்ஜ் பண்ணிங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.